வர்க்க போராட்டம். கம்யூனிஸ்ட் வர்க்க போராட்டம் என்பது முதலாளித்துவ உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டலை எதிர்த்து போராடி விளம்பிச்சுப்பாண்டா. ரெண்டே வயலடா நம் தாத்தை. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். இதாண்டா வர்க்க போராட்சி. அவ்வளவுதான்டா, முடிச்சிட்டான்டா, முடிச்சான். இந்த படிக்கிறவனுக்கும் உழவனுக்குமான வேறுபாட்டா ஜுரம் வரும். எழுத படிக்க தெரிஞ்சவன் நாட்டை கூறு போட்டான், எழுத படிச்சு எல்லாம் தெரிஞ்சவன் நாட்டை கூறு போட்டான், ஏற பிடிச்சு உழுதவன் நாட்டுக்கு சோறு போட்டான்னா. என்னடா சித்தாந்தம் வச்சிருக்க உலகத்துல? பெரிய சித்தாந்தம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தான், துண்டு பல் உயிர்கள் தான். இதை விட சோசியலிசம், இதை விட பொது உடைமை, இதை விட கம்யூனிசம் எங்கடா இருக்கு? பைத்தியக்காரா போடா. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம் தான நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாஸ். எவ்வளவு பெரிய இனத்தின் பிள்ளை நீ, இதுக்குள்ள உன்னை சுருக்கிறான்டா, இதுக்குள்ள சுருக்கிறான். அறிஞர் அண்ணாவுடைய எழுதிய நூல்களிலே எடுத்துக்காட்டு தாழ்ந்த தமிழகமே, சந்திரமோகன். இது எப்படி இருக்கு? சந்திரமோகன். அவர் எழுதிய நாடகங்களில் சிறந்த நாடகம் வேலைக்காரி ஓரிரவு. சிரிக்காதடா, எழுதின பிள்ளைங்க இருக்காண்டா, இவன் படிச்சுட்டு போயிடா. எம்எஸ்சி பிஎஸ்சி பிஎட் எம்பி எல்லாம் படிச்சு அவரு வேலை போயிடலாம்ட்டு தமிழ்நாடு டிஎன்பிசியில் உட்காந்து எழுதினாடா வேலைக்காரி ஓரிரவு. என்னை பத்தா அம்மா தாங்க முடியல. இதுல வேற நம்மள என்ன தெரியுமா கோபப்படுறாரு. இல்ல நான் இனிமே உங்களை கொஞ்சம் பேசுறேன், அருமையா பண்ணிட்டியா, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா. நீங்க சாராயம் குடி சேர்த்தவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறீங்க, சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. இனிமே முத்தம் கொடுத்து பேசுங்கடா. அப்படி பேச நல்லா இருக்கு மேடம். கொடுமை.